இங்கே புளிச்சத்திலே அம்மாவோட 77வது பிறந்தநாள் போயஸ் கார்டனில் கொண்டாடும். நீங்கள் டெஃபினட்டாக வரணும்னு சொன்னாங்க. அவங்க இழப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கேன். இது நான் 4வது தடவை இங்கே வருது. ஐ திங்க் 77 வந்துட்டு அவங்க இங்கே பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் அவங்க சேர்ந்து ஆக்ட் பண்ணதா ஒரு ப்ரப்போசல் இருந்தது. அப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கே வந்திருந்தேன். ரெண்டாவது தடவை ராகவேந்திர கல்யாண மண்டபம் ஓப்பனிங் அவங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்திருந்தேன். 3வது தடவை என் பொண்ணு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்குறதுக்கு இங்கே வந்திருந்தேன். இது 4வது தடவை. அவங்க இங்கே இல்லைன்னு சொன்ன கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். இங்கே அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன். அவங்க நாமும் எப்போதும் வாழ்க. நன்றி, வணக்கம். ஒரு ப்ரப்போசல் இருந்தது. அப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கே வந்திருந்தேன். ரெண்டாவது தடவை ராகவேந்திர கல்யாண மண்டபம் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினேஸ்வரவணன் வழங்க கேட்கலாம். வினேஸ்வரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டில் 6 முறை முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்த தினம் இன்று தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய அண்ணன் குடும்பத்தாரும் இந்த பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட இருக்கிறார்கள். போயஸ் கார்டனில் வசிக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இல்லம், அதாவது வேதா இல்லத்தில் அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா மாதவன் தம்பதியினர் அங்கு வசித்து வருகிறார்கள். அவருடைய இல்லத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படத்திற்கு தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில அண்மையில் OPS அணியிலிருந்து பிரிந்து சென்ற புகழேந்தி உட்பட பல்வேறு தரப்பினரும் அங்கிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் விமர்சையாக அவருடைய ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும். அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். அந்த வகையில் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லத்திற்கும் பிற தரப்பினர் சென்று அங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். முதன்முறையாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு போயஸ் கார்டன் இல்லத்துக்கு சென்று நேரடியாக அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக நட்பு ரீதியாக ஜெயலலிதா அவர்களை பலமுறை ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்திருக்கிறார். ஆனால் ஒருமுறை கூட அவருடைய பிறந்த நாளின் போது நேரடியாக வேதா இல்லத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக சசிகலா அவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருக்கிறார். அண்மையில் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா இல்லம் என்று போயஸ் கார்டன் புதிய வீடை கட்டியிருந்தார். அந்த வீடு கட்டியிருப்பதாக கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்காக ரஜினிகாந்த் அவர்கள் சென்று அங்கு ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முதன்முறையாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வேதா இல்லத்திற்கு சென்று ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படத்திற்கு தற்பொழுது இந்த பிறந்த நாளையொட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பெருந்திரளாக கொண்டாட அதிமுக தரப்புல முடிவு செய்திருக்காங்க. அதிமுக அலுவலகத்தில் EPS சார்பு அதிமுக தலைமையில் இங்கு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படும் நிலையில் தற்பொழுது வேதா இல்லத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.